அமைச்சரே, மன்னா, எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வருடம் முழுவதும் வந்தாலும் மன்னரின் வேதத்திற்கு ஈடு கொடுக்க முடிகிறதா உங்களால்? வீணர்களே, உங்களுக்கு பெயர் வீரர்களா? என்றைக்கு என் சிரத்திற்கு சின்னாபண்டமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜகுல திலக, ராஜ பராக்கிரம, ராஜ வைராக்கிய, மாமன்னர் 23ஆம் புலிகேசி பராக் பராக் பராக். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ குலதிலக, ராஜ பராக்கிரம, ராஜ வைராக்கிய, மாமன். எப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சன். ராஜகுலோ குங்குவை விட்டு விட்டாருங்க. விட்டு விட்டானா? நெஞ்சு பொறுக்கவில்லை. இப்பொழுதே என் வாளை வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன். யாரங்கே யாரங்கே எங்கேடா தொலைந்தீர்கள்? நகர பாண்டிகளா? இவனை ஒரு வாரம் சிறையில் அடைத்து குதிரைக்கு போடும் கொள்ளை உணவாக கொடுங்கள். ஒருவேளை மட்டும் உணவு உண்ணும் நேரம் தவிர மற்ற நேரம் முழுவதும் இந்த துதியை இவன் தொடர்ந்து சரியாக பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இழுத்து செல்லுங்கள். இங்கிருந்த தொடங்க வணங்குகிறேன் ராஜகுருவே. வாழிய பல்லான், நீ வாரி வாரி வழங்கிய தண்டனைகளை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ராஜகுருவாக அல்ல. மாதம் முதல் தேதி ஆகிவிட்டால் இந்த நச்சரிப்பு வரும். கப்பம், வரி, வட்டி, கிஸ்தி வரட்டும், பார்த்துக் கொள்கிறேன். வேண்டாம் அண்ணா, வேண்டாம். மாமா, அங்கே பாருங்கள், பாருங்கள் என் செல்வம். சென்னை பட்டணத்தில் சார் ஜான்சோர் எப்படி இருக்கிறார்? உங்ககிட்ட பேசணும் சொன்னார். என்னடா வச்சா நின்று கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறாய்? வா, உட்கார்ந்து பேசுவோம். சூடாக என்ன சாப்பிடுகிறாய்? பருத்திப்பால் சாப்பிடுகிறாய்? வா, பருகுங்கள் பருகுங்கள். கவலைப்படாதீர்கள் துரை, எங்களுடைய ஆதரவு எப்போதும் உங்களுக்குத்தான். உங்களை போல எல்லாரும் குட் பீப்புள் இல்ல, சில பேர் எதுக்குறாங்க. அப்படியா? யார் என்று சொல்லுங்கள். வரிகட்டாத கயவர்களின் கதையை நாங்களே கண்டலாக்கி விடுகிறோம். யாரு? உங்க வீரபாண்டிய கட்ட பொம்மன் தான். வீரபாண்டிய கட்ட பொம்மனா? என்ன புலி மூச்சு வாங்குது? ஐயோ மன்னா, கட்ட பொம்மன் திருநெல்வேலியில் இருக்கிறான். அவன் எல்லாம் இங்கு வரமாட்டான். அப்படியே வந்தால் என்ன? அவனை புறமுதுகு காட்சி ஓட வைப்பான் இந்த புலிகேசி. நீர் அமர மங்கினி. வேணாம் புலிகேசி, உங்க அம்புக்கு நன்றி. தெரியும் போது உங்ககிட்ட கேட்கிறேன். இல்லை மருமகனே. மாமா, நீங்கள் சொல்வதால் அமர்கின்றேன். கட்டப்பொம்மன் கட்டப்பொம்மன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். எங்க நாட்டுல இருந்து சில வியாபாரிங்க உற்சாக பானம் விற்க இங்க வராங்க. அவங்க உங்க ஊர்ல வியாபாரம் செய்ய அனுமதி வேணும். இதற்கு வேண்டுகோள். இது உங்கள் ஊர், பிறகு என்ன அனுமதி? அது என்ன சோமபானமா, நாட்டு சரக்கா? அது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் குடிக்கிற உற்சாக பானம் தான். ஓ, உற்சாக பானம். அப்புறம் நம்ம தங்கம் கிணறு தோன்ற வேலை நடக்குதா? அனுதினமும் அசத்தி கொண்டு இருக்கிறோம்டா துரை. வெரி கிளாட். எங்கள் எலிசபெத் ராணி கோலாலம்பூரிலும் நம்ம சோலாபுரத்திலும் தான் தங்க கிணறு தோண்ட சொன்னார். தங்கம் மட்டும் கட்டிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு முறை அந்த தங்க கிணறு போகுமா? நிச்சயமாக.
உறக்கம். மன்னர் வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா உனக்கு? துளைத்து விடுவேன். மறுமுறை நீ இதே போல் தூங்கினாய், மீசையை மூக்கு வழியாக விட்டு மூளையை குதறி விடுவேன். ஜாக்கிரதை. மன்னிப்பு ராதகா. இதுதான் நமது தங்க கிணறு. பார்த்தாயா? 3 வருடமாக குட்டி குறைந்திருத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. ஊர் மக்களின் நொங்கை பிடிக்கலவா வேலை வாங்கி கொண்டிருக்கின்றேன். விழுந்து விடாதே. நிச்சா உன்னை வைத்து நிறைய சாதிக்க. நீங்க தான் உண்மையான நண்பன். உனக்கு என்ன வேணாலும் செய்வோம். கேள். உறையவர்களே, நான் கேட்கிறேன், உங்கள் ஊரில் படித்த மேதைகளுக்கு வழங்கப்படும் சர் பட்டத்தை எங்கள் மாமன்னருக்கும் வழங்கினால் சர் மாமன்னர் 23ஆம் புலிகேசி என்று அழைக்க ஆவலோடு உள்ளோம். அதில் டைம் வாங்கும். நன்றி. அதுக்குள்ள வேலை நல்லா நடக்கட்டும். நாங்க கிளம்புறோம். ஆமாடா நிச்சா, நானும் கிளம்புகிறேன். எனக்கு உடம்பு சூடாகி விட்டது. சற்று தனித்துட்டு வருகிறேன். எங்க போய் தனிக்க போற? அந்தப்புறம். மன்னருடன் ஜலக்கிடை வேறு. மாமன்னர் 23ஆம் புலிகேசி அந்தப்புறம் வருகிறார். பராக் பராக் பராக். வாருங்கள் போகலாம். இவள் கஜலட்சுமி. ஆஹா, கொடி இடை என்பார்களே, அது இதுதான். ஏன் கண்ணு, உன் இடையில் என்ன குடி பட வருவாய்? முல்லைக்குடியா அல்லது மல்லிக்குடியா? போங்கள் மன்னா, நீங்கள் ஒரு குறும்புக்கார காலை. சற்று பொருள் ஆபரணங்களை கலைத்து விட்டு வருகிறேன். யாரங்கே? என்னடா புரிந்து கிடக்கிறீர்கள்? மன்னரை காணவில்லையே. ஐயோ மன்னா, மாமித்த மலைகளே, எழுந்து சொல்லுங்க. மன்னா, நீங்கள் எழுந்திருங்கள். எழுந்திருங்கள். எழுந்திருங்கள் மன்னா. அழைத்தீர்களா? நகர பாண்டிகளா, அரண்மனையில் வேறு எங்கிருந்து கூப்பிட்டாலும் ஒருவன் வருவதில்லை. அந்த புறத்திலிருந்து கூப்பிட்டால் மட்டும் எல்லோரும் எதிரி வந்து நிமிதித்துக் கொள்ள பார்ப்பீர்கள். அமைச்சரே, இவர்கள் அனைவரையும் அரண்மனை மொட்டை மாடிக்கு கொண்டு சென்று ஆடைகளை உருவி அம்மன்